இது இந்த லெட்டர் கொடுத்து 1+3 அடிச்சு வாங்கிட்டு சொன்னார் மேனேஜர். அதுக்கே இப்படி கொடுக்குறீங்க? பக்கத்துல வந்து கொடுக்கறதானே? இது ஒரு பயம்தான். பயமா? ஆமா, நீங்களும் அழகா இருக்கீங்க, உங்களுக்கோ அழகான இடுப்பு இருக்கு. நான் உங்க பக்கத்துல வர என் கை உங்க இடுப்புல பட ஐயோ அப்புறம் என் கண்ணம்ல போகும். மந்திரி ஏன் திறந்தாரு? டேய், ஆபீஸ்ல ஆனந்த விகடன் படிக்கிறியே, உனக்கு அறிவு இருக்கா? சாரிடா மச்சான். போய்டா. ஐயோ, குமுத மட்டும் படிக்கலாமா? என்னடா பண்றது? இதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உன் மனசுல என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கிற? டைம் இஸ் கோல்ட், கோல்ட் இஸ் டைம். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மனுஷனுக்கு வாழ்க்கையில முன்னேற படிக்கட்டு மாதிரியா டைம் இருக்கிற டைம். அது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். ஒன்ன மாதிரி ஆட்களாலதாயா நம்ம நாட்டு பொருளாதாரம் கரைஞ்சுக்கிட்டே போகுது. என்ன கணக்கிற? மன்னிக்கணும் சார். கணச்சதுக்கா? இல்ல சார். அப்புறம் என்ன? 10 நிமிஷம் லேட்டா வந்ததுக்கே நாட்டோட பொருளாதாரம் சீரழிஞ்சு போகுதுன்னு சொல்றீங்க. 35 நிமிஷம் வேலையே செய்யாம சும்மா நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. இதுல எந்த பொருளாதாரம் சீரழிய போகுது? ஏன்பா டெய்லி இப்படி ஆபீஸுக்கு லேட்டா வந்துட்டு மேனேஜர் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கிய, உனக்கு கொஞ்சம் கூட சொரணே கிடையாதா? அவர் அப்படித்தான் கத்துவாரு. நாளைக்கு மவுண்ட் ரோட்ல சஃபயர் தட்டுக்கு ஆப்போசிட்ல என் பேனரை பார்த்துட்டு வாய பிளந்து நிக்க போறாரு பாரு. சரிதான், சும்மா இருடா. என்ன என்ன என்னடா சும்மாரு? நீ கூட தான் நாளைக்கு மவுண்ட் ரோட்ல என் பேனரை பார்த்து வாய பிளந்து நிக்க போற. பாலச்சந்திர சார பார்த்துட்டனே, அவர் என்ன சொன்னார் தெரியுமில்ல? நீதான் அடுத்த படத்துல ஹீரோ, செகண்ட் ஹீரோ கமலஹாசன் சொன்னார். அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய நடிகனை இவ்வளவு நாள் வரைக்கும் சும்மா விட்டு வச்சிருக்கமே, இது கலை உலகத்துக்கே பெரிய இழப்பாச்சேன்னாரு. நான் தான் பரவாயில்ல சார் பரவாயில்ல, அதான் இப்ப கண்டுபிடிச்சிங்களே, மீதியை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆமா, நீ எப்படி நடிச்சு காட்டின? ஒரு ஆளு சினிமா தியேட்டர் டிக்கெட் கவுண்டர்ல நின்னு டிக்கெட் எப்படி எடுப்பான் அப்படிங்கறத ஆக்ட் பண்ணி காட்டினேன். இப்ப ஆக்ட் பண்ணி காட்டட்டுமா? நெரிக்காதீங்கப்பா, தள்ளி போங்க அண்ணா. வேதனை தர டிக்கெட் நிக்கிற மாதிரி அண்ணே போடாதீங்க, பிச்சை போடாதீங்கண்ணே. இங்க நம்ம 5 விசா வாங்குவோம், 90 விசா சேர்ந்த உடனே அவன் வெஞ்சரி வீட்டுக்கு போயிருவான். நம்ம தர டிக்கெட்ல நிக்க வேண்டியிருக்கும். இது என்னது? ஏய் நெரிக்காதீங்கடா டே. என்னப்பா நேர சுவரவழி வந்து டிக்கெட் கவுண்டர்ல இறங்கிருவியா? அப்ப நாங்க நிக்கிறவங்க மனசுனா தெரியலையா? ஏய் யாராவது யாராவது ஒன்றரை வயசு இருக்கான். என்னப்பா பிறந்த உடனே நேர சினிமா தேட்டருக்கு வரியா? இல்லையா, சினிமா தேட்டர் தான் பிறந்தியா? என்னங்கடா எல்லாருக்கும் டிக்கெட் கிடைக்கும் கிடைக்கும். ஒரு டிக்கெட் ஆயிப்போச்சா? டிக்கெட்டே ஆயிப்போச்சா? போங்கப்பா, டிக்கெட் ஆயிப்போச்சுப்பா, போங்கப்பா, டிக்கெட் ஆயிப்போச்சு. அண்ணே கவனிச்சிங்களா? அண்ணே கவனிச்சிங்களா? அது என்னது? அது என்னது? வேஷ்டி. வேஷ்டியா வந்து விழுந்தது கூட தெரியாம அவன் டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஓடி இருக்கானே. அப்ப அந்த காலத்துல சினிமா எந்த அளவுக்கு இந்த பயில அது ஏன் வேட்டிதாப்பா? எடுத்து போடுங்கப்பா, ஏன் வேட்டிதான். நான் தான் உள்ள போகும்போதே மறந்து போயிருக்கேன். இவன் என்ன விட்டு அடிக்கிறான், விட்டு விட்டு சிரிக்கிறானுங்க. இதெல்லாம் ஆபீஸா இல்ல சினிமா போட்டதா? என்னது? செவத்துல ஒரு பள்ளிய கூட காணோம். உச்சு 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 உச்சுன்னு ஏகப்பட்ட சத்தமா வருது. சைலன்ஸ் சைலன்ஸ். என்னையா இது? ஆபீஸா இல்ல குளத்தங்கரையா? எல்லாரும் உச்சு உச்சு உச்சுன்னு தவள மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்க மனசுல என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நம்ம வாசு அடிபட்டதை நினைச்சுக்கிட்டு இருக்கேன் சார். என்னது? வாசு அடிபட்டானா? ஏன் அடிபட்டான்? எதுக்கு அடிபட்டான்? அது ஒரு பெரிய கதை சார். காலையில 8:30 மணிக்கு எல்டாம்ஸ் ரோட்ல பஸ் ஏறி வந்துகிட்டு இருந்தா சார் வாசு. பஸ்ல கூட்டம்னா கூட்டம், அப்படி ஒரு கூட்டம். அதனால நெருக்கம்னா நெருக்கம், அப்படி ஒரு நெருக்கம்.
அங்கதான் சார் கதையே ஆரம்பமாயிடுச்சு. வாசுவுக்கு பக்கத்துல அழகான ஒரு பொண்ணு, அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு. அந்த அழகான பொண்ணுக்கு ஒரு அளவான இடுப்பு சார். அத பார்த்ததுமே நம்ம வாசுவுக்கு பொறுக்க முடியல. தொட்டு தான் பாப்பமே அப்படின்னு ஒரு சின்ன சபலம். வாசுவோட கை அந்த டேஷ் டேஷ் டேஷத்தோட அவ பட்டுன்னு விட, சார் சார் அவன் போய் சொல்றா சார். அந்த இடுப்பு சமாச்சாரமே எனக்கு தெரியாது சார். அரவிந்த பிறகுதான் சார் சார் அந்த பொண்ணைய நான் பார்த்தேன் சார். மன்னிக்கணும். ஏங்க செய்யாத தப்புக்கு தான் பஸ்லயே பலார் நிறைஞ்சிட்டீங்களே, அப்புறம் எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? இந்த பொண்ண ஒண்ணு அறிஞ்சது. ஏமா நீயா? மன்னிக்கணும். ஏமா உண்மையிலேயே அவன் கை உன் மேல பட்டு? மன்னிக்கணும் சார். மன்னிக்கலாம் கூட விட மாட்டே போல இருக்க. சரி மன்னித்தோம். சார், நான் மேனேஜரை பார்க்கணும். எஸ், ஐ அம் த மேனேஜர் ஆஃப் திஸ் கன்சர்ன். வணக்கம் சார். மேனேஜர் உடனே வணக்கம் போடுறிய, நீ பொழைச்சுப்ப. என்ன விஷயம்? குட் மார்னிங் சார். 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 சார் இது இல்ல சார் உங்க சீட்டு. மேனேஜர் ரூமுக்குள்ளதான் நீங்க உட்காரணும். உங்களுக்கு ப்ரமோஷன் வந்திருக்கு சார். பழைய மேனேஜரை பெங்களூருக்கு மாத்திட்டாங்க சார். அப்படியே ஆபீஸ சந்தை கடையா நினைச்சு கருவாட்டு கடை வியாபாரி மாதிரி கத்திக்கிட்டு இருந்த அந்த மேனேஜர் தொலைஞ்சா. இனிமே நம்ம ஆபீஸ் சத்தம் இல்லாம பியானோ வாசிக்கிற மாதிரி இனிமையா இருக்கட்டும் சார். சார் நீங்க ரொம்ப சாப்பிட்டு சார். நீங்க மட்டும் மேனேஜரா வந்ததுல எங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 சந்தோஷம் சார். உண்மையாதான் சொல்றீங்களா? உண்மையத்தான் சார் சொல்றேன். லாட்டரி சீட்ல பரிசு கிடைச்ச மாதிரி திடீர்னு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு சார். இப்ப எங்க அந்த மேனேஜர்? உடனடியா ஒரு கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். எங்க அந்த மேனேஜரா? உங்க முகத்தை கூட பார்க்க இஷ்டம் இல்லாம இருந்தால் நேத்தே பெங்களூர் போயிட்டார் சார். போகும்போது சின்ன பார்ட்டி வைக்கல, அல்பம். அது போகட்டும் சார். உங்களுக்கு அடுத்த வாட்டி ப்ரமோஷன் கிடைக்கும் போது சின்னதா நல்லதா ஒரு பார்ட்டி வச்சிருங்க, இல்லன்னா உங்களையும் அனுப்பிடுவேன். சத்தியமா சொல்றேன், அடுத்த ஒரு ப்ரமோஷன் வரும்போது உங்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு பார்ட்டி வைக்கிறேன். இப்ப கொஞ்சம் தள்ளுங்க. தள்ளாண்டா தள்ளுங்க. விஷு, இது ஒரு கொசு. ஹலோ, ஹெட் கிளார்க்கா? யோ ஹெட் கிளார்க், ஏஎஸ் வாசு மேனேஜர்னு பெருசா தெரியற மாதிரி உடனே ஒரு நேம் போர்டு செய்ய சொல்லு. ஓகே? குட் மார்னிங் சார். மார்னிங் சார். குட் 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 மார்னிங் எல்லாம் இருக்கட்டியா? என் ரூமுக்குள்ள எந்த ராஸ்கல் இருக்கிறான்? யாரும் சொல்ல மாட்டீங்களா? நானே போய் பாக்குறேன். குட் மார்னிங். மார்னிங். என்ன சார் இன்னும் இங்கே இருக்கீங்க? நேத்தே பெட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு பெங்களூர் போயிட்டதா சொன்னாங்க. ஒரு குட் நியூஸ். என்னது? என்ன மேனேஜரை ப்ரமோஷன் பண்ணிருக்காங்க. இது விஷயமா உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு இருந்தேன். எங்க உங்க காலு? மேனேஜரா ப்ரமோஷன் பண்ணிருக்காங்களா? என்ன திமிருடா உனக்கு? இன்னும் கொஞ்ச நாள் போனா எம்டி செத்து போட்டாரு, நான் தான் மேனேஜிங் டைரக்டர்னு சொல்லிட போல இருக்கேன். ஐ அம் த மேனேஜர் ஆஃப் திஸ் கன்சர்ன். கெட் அவுட். ஐ சே யூ கெட் அவுட். என்னங்க, உங்களை தானே? கேக்குது, சொல்லு. பையன் ஏதோ உங்ககிட்ட சொல்லணுமா? கல்யாண விஷயமா இருந்தா பேச சொல்லு. வேற ஏதாவது விஷயமா இருந்தா எழுதி வச்சுட்டு போக சொல்லு, அப்புறமா படிச்சுக்கிறேன். அப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னு கவலைப்பட்டீங்களே, அந்த கவலை போக்குற நிவாரணிய நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. ஏண்டா கிண்டலா பண்ற? கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணை கண்டுபிடுறானா? நிவாரணி கண்டுபிடிச்சிட்டேன், மருந்து கண்டுபிடிச்சிட்டேன்னு கடுப்பு ஏத்தாரா? கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. எனக்கு பொருத்தமா ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சிட்டேன். இங்க பாருங்க, இப்படியே வளவளன்னு பேசிக்கிட்டதுல அர்த்தம் இல்ல. பொண்ணுக்கு மாப்பிளைய பிடிச்சு போச்சு, மாப்பிளைக்கு பொண்ணை பிடிச்சு போச்சு. அப்புறம் இடையில நாம இப்படி பேசுறது நியாயம் இல்ல. சீக்கிரமா வெத்தலை பாக்க மாத்தி கல்யாணத்தை முடிச்சுக்குவோம். என்னது, மாப்பிள்ளையோட மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு தான் ரொம்ப அவசரமா இருக்கு? அதானே? ஆமாங்க ஐயா. நீங்களும் 4 நாளைக்கு கிளப்பு கடையில சாப்பிட்டு பார்த்தா உங்களுக்கும் கஷ்டம் தெரியும். நான் 4 வருஷமா கிளப்பு கடையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஐயா. கட்டின பொண்டாட்டிய மகனோட விட்டுட்டு மதுரை மாவட்டம் கருமாத்தூர் கிராமத்துல கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரியா கிளப்பு கடையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஐயா. சீக்கிரமா அந்த கல்யாணத்தை முடிச்சு மகனுக்கு மருமகளை சமைச்சு போட சொல்லிட்டு என் சம்சாரத்தை கூட்டிக்கிட்டு நான் கருமாத்தூர் போக போறேன் ஐயா. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு சீக்கிரமா இந்த கல்யாணத்தை முடிங்க ஐயா. மாப்பிள்ளைக்கா இல்லாட்டாலும் உங்களுக்காக சீக்கிரம் இந்த கல்யாணத்தை நடத்திடுவோம்.
அப்போ வெத்தலை பாக்க மாத்திக்குவோம். மாத்திக்குவான். உடம்புல வலி இருந்தா வெளிய மருந்து போடலாம். உனக்கோ உள்ளத்துல வலிங்கிற, அப்ப உள்ளதான் மருந்து போடணும். இந்தா. ஏன்டா மரம் மாதிரி உட்கார்ந்திருக்க? படக்கு படக்குன்னு குடி. செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது எனக்கு குழப்பா போச்சுடா. வீட்டுக்கு போனா ஏண்டா மகனே கண்ணம் ஏண்டா இப்படி வீங்கி இருக்குன்னு எங்க அம்மா கேட்டா நான் என்னடா பதில் சொல்றது? பஸ்ல எழுத்து சீட்ல உட்கார்ந்த பொண்ணுக்கு எம்எல் ஆசை வந்துருச்சு, அதனால இழுத்து பிடிச்சு முத்தம் கொடுத்தான்னு சொல்லடா. அடே என்னடே போடா கம்நாட்டி, பொம்நாட்டி கிட்ட அடியே வாங்கிட்ட. அடுத்த ஸ்டெப் என்னன்னு யோசிக்காம அதே நினைச்சுக்கிட்டு இருக்கியே. அடுத்த ஸ்டெப்பா? பழிக்கு பழி. என்னடா சொல்ற? ரத்தத்துக்கு ரத்தம். கன்னத்துல அடிச்ச அவளை வாழ்க்கை பூரா நீ அணைச்சுக்கிட்டே இருக்கணும்னா காதல் வலைய வீசி நீ அவளை மடக்கிற. மத்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். அடேய் உணர்ச்சி வசப்படாதா, மடக்குவோம். புள்ள பறக்கலன்னு புள்ளையாரப்பனை சுத்தி வந்து பெத்தா நீயும் ஒரு புள்ளையாரப்பனாவே இருக்கியப்பா. நான் என்ன அவ்வளவு குண்டவா இருக்கேன்? அவரை மாதிரி நீயும் பிரம்மச்சாரியாவே இருக்கியப்பா. காலாகாலத்துல ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க கூடாதான்னு தான் கேட்கிறேன். ஆரம்பிச்சிட்டீங்களா? அவங்க உங்க வீட்டுல காலங்காத்தால கந்த புராணம் படிப்பாங்க, நீங்க என்னடானா கல்யாண புராணம் படிக்கிறீங்க. சரி சரி, எனக்கு நேரமாச்சு, டிபன் கொடுங்க. இத பாரு, இன்னைக்கு உங்க அப்பா ஊர்ல இருந்து வரேன்னு கடதாச்சு எழுதியிருக்காரு. கருமாத்தூர் வேலையா பொண்ண பார்த்து வச்சிருக்கேன், மகனை கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி வையின்னு எழுதியிருக்காரு. அப்பா எப்பவுமே இப்படிதாமா தல தலன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரு. இப்ப என்னம்மா என் கல்யாணத்துக்கு அவசரம்? பேசுவடா பேசுவ. வாத்தாக்காரி உப்பு புளிக்காரத்தோட ஆக்கி போடுறான்ல, அந்த தைரியத்தில் தாண்டா நீ பேசுற. அப்பா வாக்கப்பா. வாசிப்பு வரையறுப்பெல்லாம் இருக்கட்டும்டா. இப்ப கல்யாணத்துக்கு நீ என்ன சொல்ற? என்னப்பா வந்ததுமே தரகர் மாதிரி பேசுறீங்க? என் தகப்ப மாதிரி பேசுங்க. அடியே, இவங்கிட்ட எனக்கு பேச்சு இல்ல. மகனுக்கு கல்யாணம் ஆன வரைக்கும் மதுரை பக்கமே திரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு வந்த, இப்ப நீ ஆக்கி போட்டுக்கிட்டு இருக்க. அந்த திமிரு தாண்டி இவன் சாப்பாடே சொர்க்கம்னு சம்சாரத்தை பத்தி கவலைப்படாம இருக்கான். ஏன்பா கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிருன்னு அடிக்கடி சொல்வீங்களே, நீங்களே அவசரப்பட்டா எப்படி? அடே, என்னைக்கே ஒரு நாள் தெரியாதனமா சொன்ன பாவத்துக்காக ஆயுசு பூரா கிளப்பு கடையில திங்க வச்சிருங்க போல் இருக்கு. அங்கம்மா எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தான். மரியாதையா பொட்டி கட்டிட்டு கிளம்பு. இன்னில இருந்து சரியா 4 மாசம் கிளப்பு கடையில தின்ன ஆரம்பிச்சான்னா கல்யாண ஆசை தன்னால வந்துருமில்ல. அப்பா அடியே, இவங்கிட்ட நான் பேச தயாரா இல்ல. நானும் கிளப்பு கடையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவன் தான். ஆசை இவனுக்கு முந்தி எனக்கு வந்துருச்சு, அப்புறம் ஆபத்து உனக்கு தான். உன் இஷ்டம். டேய், உனக்கு சம்சாரம் வர்றதுக்குள்ள எனக்கு சக்களத்தையே வந்துருவா போல இருக்கு. சம்மதம்னு சொல்லுப்பா. என்ன ராதா, வழக்கமா பஸ்ல தான் வருவீங்களா? ஆமா. பரவாயில்ல, ஆபீஸ்ல வந்த அன்னைக்கே பாப்புலர் ஆயிட்டீங்க. அப்படியா? ஆபீஸ்ல யார பார்த்தாலும் உங்களை பத்தி தான் பேசிக்கிறாங்க. ஆம்பளைங்க உங்க கூட பேசுறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்? ஹரிஞ்சிருவீங்கடா. நான் உங்க மேல கை போடல இல்லையா? தப்பி தவறி இடுப்புல பட்டுடுச்சுன்னா தப்பு தண்டா ஒண்ணு நடந்துடாத. என்னடா மச்சான் சைக்கிள் வந்திருக்க? இப்ப இருந்தே நைனா கல்யாணத்துக்கு காசு கேக்குறாரு போல இருக்கு. நிஜமாடா? அட போங்கடா, முன்னெல்லாம் பஸ்ல போனா காசு தான் போகும், இப்போ கண்ணம்ல போகுது. விரகதாபத்தால் வெந்து கொண்டிருக்கிறேன். வெந்த இதயம் மேலும் வேகாமல் இருக்க இன்று சாயங்காலம் 6 மணிக்கு கண்ணகி சிலை அருகில் உனக்காக காத்துக் கொண்டிருப்பேன். வந்து விடு கண்ணே. அன்பன் வாசு. இந்தபா, இதை அந்த டைபிஸ்ட் கிட்ட கொடுத்து 1+4 அடிக்க சொல்லு. கொண்டு போய் கொடு. இங்க வாப்பா, இந்த ஃபைலை A4 கிட்ட கொடு. ரங்கசாமி, இந்த ஃபைலை A6 கிட்ட கொடுத்துரு. Mr. Vasu, what do you mean by writing letter to me? Me? It's a love letter. It's awful. You shouldn't be writing all this. Fool, I am going to report this matter to the manager. வாசு, நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த லவ் லெட்டர் எழுதி இருந்தா இதே பொண்ண
இதே பொண்ணு உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பேன். ஆனா இந்த ராதாவை கல்யாணம் பண்ணி 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள இன்னொரு பொண்ணை கூப்பிடுறிய, இது உனக்கே விரசமா தெரியல? ஏன்னா எனக்கு தெரியுது. சத்தியமா சொல்றேன் சார், என் ஒய்ஃப்க்கு தான் நான் லவ் லெட்டர் எழுதினேன், இவங்களுக்கு நான் லெட்டர் எழுதல சார். ஐயோ, கட்டின பொண்டாட்டிக்கே காதல் கடிதம் எழுதின முதல்ல ஆளு இந்த அகில உலகத்திலே நீதாயா? சத்தியமா சத்தியம் பண்றேன் சார், என் பொண்டாட்டிக்கு தான் நான் இந்த லவ் லெட்டர் எழுதினேன். ஐயோ, இந்த கிண்டல்னால வேண்டாங்கிறது. பக்கத்து சீட்ல இருக்கிற பொண்டாட்டி கிட்ட எழுந்திருச்சு போய் பேச முடியாதா? இவளுக்கு லவ் லெட்டர் எழுதுற அளவுக்கு உனக்கு என்னையா ப்ராப்ளம்? சார், என் ப்ராப்ளம் பத்தி உங்களுக்கு தெரியாது சார். உங்களுக்கு ஆடி பத்தியும் தெரியாது, ஆவணி பத்தியும் தெரியாது. நான் ஆடி மாசத்துல ஆடி போயிருக்கேன். அடடே, ஆடியா? ஆடியா? ஐயோ, ஆடியா? ஓ, ஆடி ஆடியா? எனக்கு கூட மறந்து போயிடுச்சு. ஐ எம் சாரி. தம்பி, இன்னைக்கு ஆவணி 1ஆம் தேதி, நல்ல நாள். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, மாமா, தயவு செய்து நீங்க தப்பா நினைக்க கூடாது. நாங்க சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க டியூட்டிக்கு போகணும், அத்தை வீட்டுக்கு போகணும். கொஞ்சம் கூட உங்களுக்கு விவசாய கிடையாது. வீட்டுக்கு வந்த அப்பா அம்மாவை இப்படியா நாசுக்கா விரட்டி அடிக்கிறது? நானாவது நாசுக்கா விரட்டினேன், ஆனா இந்த 1 மாசமா அவங்க என்ன விரட்டில அடிச்சாங்க. இது பாருங்க, பட்ட பகல்ல இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அதுக்குதான் ஃபர்ஸ்ட் நைட்னு வச்சிருக்காங்களே. நாம இன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல சந்திச்சிருந்தா பரவாயில்ல. இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நேரா ஆபீஸ் போறீங்க, சாயங்காலம் தான் வீட்டை எட்டி பார்க்கணும். போங்க போங்க. என்ன நீ வீட்டுக்கு வந்த முதல் நாளே துரத்துறிய? நீங்க என்ன செய்வீங்களோ எங்க சுத்துவீங்களோ எனக்கு தெரியாது. 6 மணிக்கு முன்னால வீட்டுக்கு வந்தீங்க, அடிதான் விழும். ஐயோ, போலீஸ் வருது. அவர் எங்க அப்பா வேலை பாக்குற A4 போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர். வாங்க வாங்க, பயப்படாம உட்காருங்க. பிரசன்டேஷன் வாங்கிட்டு வரலாம்னு நினைச்சேன். பிரசன்டேஷன் யார் வேணா தரலாம், ஆனா புத்திமதி யாராவது ஒருத்தரால தானே தர முடியும். அத நானே தரலாம்னு வந்திருக்கேன். தம்பி, கல்யாணங்கிறது பெரிய விஷயம். அது என்ன விஷயம்னு காலப்போக்கில நீயே தெரிஞ்சுக்குவேன். ஆனா ஒரு கண்டிஷன், கல்யாணம் பண்ணிக்கிற எந்த பயலுக்கும் ஆசை 60 நாள், மோகம் 30 நாளுங்கிற மாதிரி 2 மாசத்துக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணி பார்த்தா என்னன்னு தோணும். இருதார சட்ட மசோதா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை உண்டு. என்ன சார், இப்பதான் முதல் கல்யாணம் பண்ணிருக்கேன், அதுவே என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 2வது கல்யாணத்தை பத்தி சொல்றீங்களே? இல்லம்மா, என்னோட அனுபவத்தை சொல்றேன். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. பரவாயில்ல, இப்படி உட்காருங்க. ஒண்ணே கூச்ச விடாம உட்கார்ந்து இருக்கிறா. நீங்க போய் வாங்க. ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதா? இல்லீங்க, இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் வேற இருக்குல்ல, அத பத்தி நமக்கு என்ன கவலை? அது வாசம். நாளைக்கு ஆடி மாசம்ல, ஆடி பிறந்துச்சுன்னா புருஷனை பொண்டாட்டியும் பொண்டாட்டிய புருஷனும் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. யாரு? நான் இல்லைங்க, பெரியவங்க. அதனால இன்னைக்கே சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு நான் என் பொண்டாட்டிய கூட்டிட்டு மதுரைக்கு போறேங்க. அப்போ மதுரையில உங்களுக்கு ஹனிமூனா? அட போங்க. ஏண்டா வாசு, உங்க அப்பா உங்க அம்மாவை மதுரை கூட்டு போறதுக்கு ஏன்டா இப்படி பேயா அலையறாரு? தேங்காய் பழம் கொடுங்க. 100 ரூபாய்க்கு சில்லறை இருக்கா? என்னம்மா, புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களா? அதுதான் மொய் பணத்தோட வந்துட்டீங்க போல் இருக்கு. காலங்காத்தால 100 ரூபாய் நோட்டுக்கு எவங்கிட்ட சில்லறை இருக்கும்? பார்த்து கொடுங்க. பார்த்து கொடுக்கறதாவது பார்க்காம கொடுக்கறதாவது வியாபாரம் ஆகலாமா? பக்கத்து கடையில ஏதாவது வாங்கிட்டு சில்லறையா மாத்தி கொண்டாங்க. 100 ரூபாய்க்கு சில்லறை இருக்கா? 100 ரூபாய்க்கா? ஆஹா, டிக்கெட் வாங்கினாதான் சில்லறை. ராட்டு சீட்டு வாங்கி நான் என்ன பண்ண போறேன்? வேற என்ன பண்ண முடியும்? வறுத்தா திங்க முடியும். வச்சுக்கங்க, அடிச்சா நம்பர் வரும், பணத்தை வாங்கிக்கோங்க. அப்படி இல்ல பெட்டிக்குள்ள மடிச்சு பத்திரமா வச்சுக்கோங்க. சரி, வேதாந்த போதும், ஒரு 3 டிக்கெட் கொடுங்க. 100 ரூபாய் சில்லறைக்கு 6 ரூபாய் கமிஷனா? சரி, சில்லறை கொடு.
ராதா என்னடா ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு கொடுத்துறியோ ராத்திரி எல்லாம் முழிச்சுட்டு இருக்கணும். ஐயோ விவஸ்த கெட்ட புள்ள. அடியே எனக்கு ஸ்ட்ராங்கா ஊறுகாய் கொண்டாடி. விவஸ்த கெட்ட பிள்ளைக்கு விவஸ்த கெட்ட அப்பா. அம்மா மருமகளே, வீடெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு மாமா. என்ன போங்க மாமா. அம்மாடி, நான் போயிட்டா நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள்லாம் நின்னு போயிடுமா? ஆமா, பஸ்ல உன் புருஷன் கன்னத்துல அரைஞ்சிட்டியாமே. பஸ்ல நடந்த தகராறு பையன் என்கிட்ட சொல்லிவிட்டான்ல. அது வந்து மாமா வந்து எது தெரியாம நடந்து போச்சு. தப்பு இல்லங்கிறேன். உன் மாமியாக்காரிய நான் எங்க வச்சு பார்த்தேங்கிற? பஸ்ல தான். ஆமா, அது வந்து அதாவது 1940 அடே இங்க வாடிங்க. ஆமா, உன்னை நான் பஸ்ல வச்சு பார்த்தது 47 48? என்னங்க இது 18ல பார்த்தது? உன் வயசை கேட்கலடி, வருஷத்தை கேட்கிறேன். 47 48? என்ன இழவோ? இல்லடி 7 47. அப்ப நான் கருமாத்தூர்ல இருந்து மருதைக்கு போக சிட்டி பஸ்ல ஏறினேன். அப்பெல்லாம் நயா பைசா கிடையாது. ஆனாதான் 16 ஆனா 1 ரூபாய். ஏப்பா அத பத்தி பேச உங்களுக்கு இப்பதான் டைம் கிடைச்சதா? புத்த சில்லறையா இருக்கீங்களே. அடே, என் மருமகளோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு பய குறுக்க பேசக்கூடாது. சிவ பூஜையில கரடி மாதிரி பூந்துகிட்டு அவனையே மையறீங்க. அம்மாடி, பஸ்ல கண்டக்டர் கிட்ட சீட்டை வாங்கி சீட்ல உட்காந்தேனா எதிர்த்தா மாதிரி உன் அத்தைக்காரி கடைஞ்செடுத்த வெண்ணெய் மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு உட்கார்ந்து இருந்தா. யாரா அவ? எருமை செவப்பா பிறந்த மாதிரி வளர்ந்துருக்கிறாளே, இவ என்ன தத்திங்கிறான்னு பார்த்தா காலுக்கு அடியில தயிர் கூட. அதுக்கப்புறம் நீங்க தயிரை வாங்கினது, வாங்குறப்ப கைய தொட்டது, அதுக்கு எங்க அம்மா உங்க கன்னத்துல ஓங்கி அரைஞ்சது எல்லாமே நான் சொல்றேன். நீ வா. இந்த மனுஷன் எப்பவும் எப்படிதாமா நேரங்காலம் தெரியாம மசக்கக்காரி மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாரு. நீ போமா. ராதா, அம்மா எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்கல்ல? ஒண்ணு சொல்லலையே. ஏன், ஏதாவது கேட்டிருந்தீங்களா? அது இல்லம்மா, புருஷன் வீட்டுக்கு போனா எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சாங்கல்ல? ஓ அதுவா? வந்து மாமா கிட்ட மரியாதையா நடந்துக்கணும், அத்தை என்ன வேலை சொன்னாலும் கேட்கணும். அது இல்லம்மா, உன் புருஷனை பத்தி. உன் புருஷன் ஒரு அசடு, நீ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கான்னு சொன்னாங்க. போமா தாயே போ. போச்சு, மருமகளும் விவஸ்தகட்டு இருக்கா. அம்மா ராதா, பயலுக்கு மூக்குக்கு மேல கோவம் வரும். ஏதாவது தப்பு பண்ணா அட்ஜஸ்ட் பண்ணிக்க. என்ன ஐயோ, இதுல வேற என்னமோ போட்டிருக்கானே. என்னங்க? வந்த உடனே மனைவி புருஷன் காலை தொட்டு கும்பிடணும்னு இருக்கு. நீ என்னடா வந்த உடனே உட்கார்ந்துட்டியே? ரொம்ப தேங்க்ஸ். உட்காரு உட்காரு. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? இல்ல. ஐயோ, நிஜமாவா? 2வது பக்கத்துல முதல் கேள்வி இப்படிதான் கேட்கணும்னு எழுதியிருக்க. பின்ன உங்களை எனக்கு பிடிக்கலன்னா கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேனா? என்ன பாத்துட்டு இருக்கீங்க? 9வது பக்கம் பாக்குறேன். கணவன் தன்னோட மனைவி இடுப்பு அணைக்கும் போது அவள் ஆனந்தம் அடைகிறாள்னு எழுதியிருக்கு. ஆனா சாம்சனுக்கு தலைமுடியில வீரத்தை வச்ச மாதிரி உனக்கு கோவத்தை இடுப்புல வச்சுட்டானே கடவுள். அதான் எனக்கு பயமா இருக்கு. இனிமே நான் உங்களுக்கு மனைவிங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்தாங்க பால் சாப்பிடுங்க. இது 40வது பக்கத்துல பால் சாப்பிடறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு எழுதியிருக்கான். அதை முதல்ல படிச்சுட்டு வரேன். இந்த புஸ்தகத்துல மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கு? 80 பக்கம் இருக்கு. ஏன்? 80வது பக்கத்துல என்ன எழுதி இருக்குன்னு முதல்ல பாத்துருங்க. எனக்கு தூக்கம் வருது. அடியே, இங்க கொஞ்சம் வாடி, இத ஊத்தாண்டி. ஊத்த முடியலன்னா பேசாம படுத்துங்களேன். ஏன் நை நைன்னு கத்துறீங்க? என்னங்க இதையா குடிச்சீங்க? ஏண்டி கத்துற? நான் என்ன விஷத்தையா குடிச்சேன்? இதத்தாண்டி குடிச்சேன். ஐயோ, இது நாயிலுங்க. இதையா குடிச்சீங்க? வாசு, உங்க அப்பா என் வாயில மண்ணள்ளி போட்டுட்டாருடா. நாயில குடிச்சு
சீக்கிரம் வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா. என்னாச்சு என்னாச்சு? என்னங்க ஐயோ இதே அப்படிச்சாரு. இது ரொம்ப ஆபத்தாச்சே. அப்பா ஜாக்கிரதையா பாத்துங்க. நான் போய் டாக்ஸி போட்டாரேன். பயத்தை எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு. நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம். காலையில வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. நான் இப்ப எங்க இருக்கேன்? ஐயா 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 ஆண்டவா ஆண்டவா, என் குடலை யாரோ அமுக்கி புரியாம இருக்க. ஐயா நான் செத்துற போல இருக்கேன். என்னங்க என்ன விட்டுட்டு போயிடாதீங்க. உன்னை என்ன காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டாரு? நல்லா தானே இருக்காரு. பின்ன என்ன, எங்க பூஜை கரடியா வரணும்னு எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தாரோ. ஏண்டா நான் உங்க அப்பாவை பத்தி புலம்பிட்டு இருக்கேன், நீ என்னடான்னா கரடியை பத்தி சொல்லிட்டு இருக்க. புருஷ மேல இருக்கிற அக்கறை உன் புள்ள மேல இல்லையம்மா. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? மாமா எப்படி இருக்காரு இந்த நேரத்துல? கட்டில்ல ஜாலியா இருக்க வேண்டிய நாம கட்டிலுக்கு காவலா இருக்கும் பாரு. எல்லாம் நேரம். சும்மா இருக்கீங்களா? பாத்துக்கண்ணா, நீ ஏன்டா கஷ்டப்படுற? நீ போய் தூங்கு. அம்மா ராதா, உங்க அத்தை இங்க இருக்கட்டுமா? ஆனா அவ பயந்தாங்குழி பாரு, அதனால அவளுக்கு துணையா நீ இங்கே இரு.